வணக்கம். நான் உங்கள் மோகனா. 9/9/2025 செவ்வாய்க்கிழமை மாலை மலர் செய்திகள். ரஜினியின் ரகசிய ஆன்மீகம். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். சிவாஜிராவிடம் ஏற்பட்ட வைராகியம். சிவாஜிராவுக்கு தனது குடும்பத்தினரை நினைத்த போது சற்று வேதனையாகவும் விரக்தியாகவும் இருந்தது. தனது நடிப்பு திறமையை ஊரே நம்பி பாராட்டுகிறது. ஆனால் வீட்டில் இருப்பவர்கள் தனது திறமை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களே என்று வேதனைப்பட்டார். சிறுவயதில் தன்னிடம் இருந்த பிடிவாத குணமும் எப்போதும் குறும்பு செய்யும் குணமும் இருந்தால்தான் தந்தையும் மன்னனும் தன்னை நம்ப மறுக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார். 22 வயது ஆன பிறகு தனக்கு பொறுப்பு வந்துவிட்டது என்பதை குடும்பத்தினருக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்த வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சிவாஜிராவின் தந்தை ரனோஜிராவோ அண்ணன் சத்யநாராயணராகவோ முழுமையாக நம்பும் நிலையில் இல்லை. 1956ஆம் ஆண்டு காவல்துறை பணியில் இருந்து ஓய்வு பெற்ற இருந்த சிவாஜிராவின் தந்தை ரனோஜிராவ் ஓரளவு முதுமையான வயதுக்கு வந்து இருந்தார். அவரது மனநிலை இனி சிவாஜிராவை திருத்த இயலாது என்றபடி இருந்தது. நடைபெற்ற நிலையில் இல்லை. 1956ஆம் ஆண்டு காவல்துறை பணியிலிருந்து ஓய்வு பெற்று இருந்த சிவாஜிராவின் தந்தை ரனோஜிராவ் ஓரளவு இனி சிவாஜிராவை திருத்த இயலாது என்றபடி இருந்தது. ரனோஜிராவை பொறுத்தவரை தனது இளைய மகன் சிவாஜிராவ் தன்னைப் போலவே அரசு பணியில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். சிவாஜிராவிடம் இருக்கும் திறமைக்கு மிக உயர்ந்த பதவிக்கு செல்ல முடியும். ஆனால் தனது மகன் அந்த திறமையை பயன்படுத்தவில்லை என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அவரிடம் நிரம்ப இருந்தது. இந்த நிலையில் சென்னையில் நடிப்பு பயிற்சி பள்ளியில் சேர்ந்து நடிக்கப் போறேன் என்று சிவாஜிராவ் சொன்னதும் அவர் ஏமாற்றத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். இனி சிவாஜிராவை தடுத்து நிறுத்த முடியாது என்று நினைத்தார். என்றெல்லாம் கடைசி கட்டமாக சில அறிவுரைகளை சொல்லலாம் என்று நினைத்து மகனிடம் பேசினார். சிவாஜி, நீ நினைப்பது போல உலகம் கிடையாது. சினிமா என்பது வேறு, உலகம் அது அது என்பது வேறு. உலகம் அது முதல்ல மாதிரி என்று கூட சொல்லலாம். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. உலகம் கிடையாது, சினிமா என்பது வேறு உலகம், அது முதல்ல மாதிரி என்று கூட சொல்லலாம். முதலை வாயில் சிக்கி எத்தனையோ பேர் காணாமல் போய்விட்டனர். நீயும் அதில் போய் சிக்கிக் கொள்ளாதே. இவ்வளவு நாள் சம்பாதித்த பணமும் போய்விடும். இப்போது இருக்கும் அரசாங்க வேலையும் இழந்து விடாதே. அற காசு சம்பாதித்தாலும் அரசாங்க காசு இருப்பது தான் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும். உனக்கு அதை உணரும் பக்குவம் வரவில்லை. எனவே சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிடு என்று கூறினார். தந்தையின் இதை அறிவுரையை கேட்டதும் சிவாஜிராவுக்கு என்னவோ போல் இருந்தது. தனது ஆசையை அணை போட்டு தடுக்க பார்க்கிறாரே என்று அவருக்குள் ஒருவித வேகம் வந்தது. அதை வைராகியம் என்று கூட சொல்லலாம். ஒரு தடவை முடிவு செய்துவிட்டால் அதன் பிறகு என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என்ற ரீதியில் சிவாஜிராவ் செயல்பட தொடங்கினார். தந்தையிடம் அவர், நான் சென்னை செல்வதில் மாற்றமில்லை, என்னால் சினிமா உலகில் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, என் திறமையை காட்டி நிச்சயம் ஜெயிப்பேன் என்பதை உறுதியாக அழுத்தம் திருத்தமாக கூறினார். இதை கேட்டதும் ரனோஜிராவ் ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்தார். மகனிடம் இனி சற்று சாந்தமாக பேசுவோம் என்று நினைத்த அவர் சிவாஜிராவை பார்த்து, சிவாஜி, உன்னிடம் திறமை இருக்கலாம், ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, நீ கருப்பு. சினிமாவில் நடிக்க வேண்டுமானால் அதற்குரிய நிறம் வேண்டும். நீ ஒன்றும் மன்மதன் இல்லை. ஹீரோவாக நடிக்கும் அளவுக்கு உன்னிடம் அழகும் கிடையாது, திறமையும் கிடையாது. இப்படி எதுவும் இல்லாமல் எப்படி நடிகனாக முடியும் என்றார். இதை கேட்டதும் சிவாஜிராவுக்குள் ஆவேசம் பொங்கியது. தனது திறமையை தனது தந்தை 100% புரிந்து கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தார். இனி தந்தையிடம் வாதாடுவதில் அர்த்தமில்லை என்று நினைத்தார். அவருக்குள் ஏற்பட்ட ஆவேசம் வெறியாக மாறியது. தந்தை ரனோஜிராவை பார்த்து, அப்பா, என்னால் முடியும், தயவு செய்து என் வழியில் போக விடுங்கள் என்றார். அதன் பிறகு சிவாஜிராவுக்கு ரனோஜிராவ் அறிவுரை எதுவும் சொல்லவில்லை. குலதெய்வத்தை நினைத்துக்கொள் என்று ஒரே வரியில் சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டார். அடுத்த சிவாஜிராவுக்கு தனது அண்ணன் சத்யநாராயண ராவ், அண்ணி கலாவதி அவர்கள் ஆகிய இருவரையும் எப்படி சமாளிப்பது என்ற சிந்தனை ஏற்பட்டது. அண்ணனும் அண்ணியும் அவர் மீது உயிரையே வைத்திருக்கிறார்கள் என்பது நன்கு தெரியும். அவர்களது பேச்சை சிவாஜிராவ் இதுவரை மீறியது இல்லை. அண்ணன் அண்ணி பாசமழையில் வளர்ந்த சிவாஜிராவ் அவர்களிடம் தனது எதிர்கால வாழ்க்கையை விவரித்து சொல்ல முடிவு செய்தார். சினிமாவில் நடிக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனேயே சத்யநாராயண ராவ் கருப்பு கொடியை தூக்கிவிட்டார். சிவாஜிராவ் திறமை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சிவாஜிராவின் நடவடிக்கைகள் மீது அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை. சத்யநாராயண ராவும் கலாவதி அம்மாவும் இது சரிப்பட்டு வருமா என்ற சந்தேகத்தில் தவித்தனர். சென்னைக்கு போகும் திட்டத்தை விட்டுவிடலாமே என்று சிவாஜிராவிடம் இருவரும் வற்புறுத்தினார்கள்.
அதன் பின்னணியில் ஒரு காரணம் இருந்தது. அதாவது சிவாஜிராவை பொறுத்தவரை தாய் தந்தை இருவரது அரவணைப்பை விட அண்ணன் அண்ணி அரவணைப்பில் தான் அதிகம் வளர்ந்தார். பள்ளியில் படித்து முதல் வேலைகளுக்கு சென்றது வரை சிவாஜிராவின் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் அவர்களுக்கு அத்துப்படியாக தெரியும். இதனால் தான் சிவாஜிராவின் குணத்துக்கு சென்னை வாழ்க்கை சரிப்பட்டு வருமா என்ற நம்பிக்கை இழந்து தவித்தனர். 5 வயதில் பள்ளியில் சேர்த்து 17 வயதில் பைஜா ஜிப்பா வாங்கி கொடுத்து வளர்த்தது வரை சத்யநாராயண ராவ் ஒவ்வொரு சம்பவத்தையும் சிவாஜிராவிடம் எடுத்து சொல்லி சென்னைக்கு போக வேண்டாம் என்றார். அது மட்டுமின்றி சென்னையில் 2 ஆண்டுகள் சிவாஜிராவால் எப்படி தங்கி படிக்க முடியும் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியும் சத்யநாராயண ராவ் கலாவதி தம்பதிக்குள் எதிரொலித்தது. எனவே சென்னை வாழ்க்கை உனக்கு சரிப்பட்டு வராது என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தனர். முதலில் அண்ணன் அண்ணி சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்ட சிவாஜிராவ் பிறகு தன்னிலை விளக்கம் அளித்தார். என்னிடம் நடிப்பதற்கான திறமை இல்லை என்று யாராவது சொல்லட்டும், அவர்களிடம் நான் என் திறமையை நிரூபித்து காட்டுகிறேன் என்றார். அவரது குரலில் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற வைராகியத்துக்கான வெறி நிறைந்து காணப்பட்டது. அது மட்டுமின்றி தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் சிவாஜிராவ் மென்மையாக அண்ணன் சத்யநாராயண ராவிடம் தெரிவித்தார். தம்பியிடம் காணப்படா மன உறுதியை கண்ட சத்யநாராயண ராவ் கலாவதியும் அதன் பிறகு அறிவுரை எதுவும் சொல்லவில்லை. அரைகுறை மனதுடன் சம்மதித்தனர். குடும்பத்தினரின் நம்பிக்கையில்லாத நிலையை கொஞ்சம் மாற்றி விட்டதாக சிவாஜிராவுக்குள் நிம்மதி ஏற்பட்டது. மனதுக்குள் ராகவேந்திரரை நினைத்து உருகினார். தனது சினிமா பயணத்துக்கு உடனிருந்து உதவ வேண்டும் என்று ராகவேந்திரரை மனப்பூர்வமாக சிவாஜிராவ் வழிபட்டார். அடுத்த நாளை சென்னை செல்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தினார். அப்போதும் கூட அண்ணன் சத்யநாராயண ராவ் மெல்ல எதற்கும் கொஞ்சம் யோசித்துக்கொள் என்றும் பட்டும் படாமலும் தெரிவித்தார். அதை கேட்டு சிவாஜிராவ் மென்மையாக சிரித்தார். நிச்சயமாக நான் ஜெயிப்பேன் அண்ணா என்றார். சிவாஜிராவ் குரலில் இருந்த உறுதியும் வைராக்கியமும் அவரை அடுத்த கட்டத்துக்குள் நகர்த்தியது. இந்த நகர்த்தலுக்கு பின்னால் சிவாஜிராவின் தோழி ஒருவரும் இருந்தார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. சிவாஜிராவ் கண்டக்டராக பணிபுரிந்த பஸ்ஸில் அந்த இளம்பெண் தினமும் பயணம் செய்தார். மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த அவர் சிவாஜிராவின் வித்தியாசமான ஸ்டைல்களில் மனதை பறிகொடுத்து இருந்தார். சிவாஜிராவிடம் ஆத்மார்த்தமாக பழகினார். அவரிடம் சிவாஜிராவும் மனதை பறிகொடுத்து இருந்தார். அவர்தான் ஆங்கில பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கும் சென்னை பிலிப் இண்டஸ்ட்ரீஸ் விளம்பரத்தை சிவாஜிராவிடம் காட்டி விண்ணப்பிக்க வைத்தார். அவரது பெயர் நிர்மலா என்றும் பிரபாவதி என்றும் 2 விதமாக பல குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அந்த தோழியின் உண்மையான பெயர் சிவாஜிராவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தோழியும் நண்பரும் ஜார்ஜ் பகதூரும் கொடுத்த உற்சாகமும் ஆதரவும் சிவாஜிராவ் சென்னைக்கு புறப்பட வைத்துவிட்டது. அவர் சென்னைக்கு ரயிலில் ஏறும் முன்பு என்ன நடந்தது என்பதை நாளை பார்க்கலாம். அவர் தான் இன்னைக்கு தமிழகத்தில் உலகத்திலேயே அவர் தான் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக திகழ்கிறார். இதோட இந்த ரஜினியின் ரகசிய ஆன்மீகம் நாளைக்கு சொல்லி போட்டிருக்காங்க. நாளையும் படிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை மாலை மலர் செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.